ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாட்ச் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து நம்ம ரெகுலராக கதைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிடிச்ச கதைகள் தான். நீங்கள் விருப்பப்படக்கூடிய ரைட்டர்ஸ் எழுதின கதைகள் அது எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள், சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய திட்டம் என்றால் திட்டம் என்ற ஒரு சிறுகதை. ரொம்ப வித்தியாசமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு சொல்லலாம். கேட்கலாமா? அவருடைய எல்லா கதைகளிலும் இருக்கிற மாதிரியான ஒரு கிளைமாக்ஸ் ட்விஸ்டும் இருக்கு. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். திட்டம் என்றால் திட்டம். சுஜாதா சிறுகதை. வியத்தகு திட்டம் கூட விலங்கைத்தான் கொண்டு வந்தது. எப்படி? என் பெயர் ஆத்மநாதன். நண்பர்களுக்கு ஆத்மா. உயரம் 5 அடி 10 அங்குலம். எடை 140 பவுண்ட். தொழில் இதில் என்ன தயக்கம்? சொல்லிவிடுகிறேனே. திருட்டு. ரயில் நிலையத்திலும் பஸ் ஸ்டாண்டிலும் செய்கிற சில்லறை வேலைகள் அல்ல. கொஞ்சம் பெரிய விவகாரம். முதல் போட வேண்டும். அகப்பட்டால் 5-6 வருஷம் விழும். இதெல்லாம் தொழில் உள்ள திருப்பங்கள். கதையில் முடிந்த பிறகுதான் நீதி சொல்வார்கள். நான் இப்பொழுதே சொல்லிவிடுகிறேனே. என் முக்கியமான திருட்டுக்கு மற்றவர் உதவியை, அதுவும் பெண்களின் உதவியை நாடவே கூடாது. இந்த நூற்றாண்டின் மகத்தான திருட்டு ஒரு பெண் அணிந்த வெள்ளை சேரியால் பாழாகிவிட்டது. என்ன ஆயிற்று தெரியுமா? பேங்க். நான் திருட திட்டமிட்ட பேங்க் தியாகராய ரோட்டில் மௌனமான நிழலில் இருந்த ஒரு சிறிய பேங்க். ஆனால் பக்கத்தில் இருந்த தொழில் கல்லூரியில் வேலை செய்பவர்கள் சம்பளம், ட்ரெஷரி பணங்கள் எல்லாம் புரளுவதால் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கூட மாறும் என்று ராம்லால் சொன்னான். ராம்லால் யார் தெரியுமா? அந்த பேங்கின் இரவு காவல்காரன். எனக்கு அவன் ரொம்ப தோஸ்த். அவனுக்கு இந்த காவல் வேலை கிடைத்ததால் தான் இந்த திட்டத்திலேயே இறங்கினேன். தினசரி கேஷ் ரிஜிஸ்டரை பரிசோதித்துவிட்டு, பணத்தை எண்ணி பார்த்துவிட்டு, இரும்பு கிராதிகள் போட்ட அறையில் இருக்கும் இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டிவிட்டு, சாவி கொத்தை பேங்கின் ஏஜென்ட் திரு சுந்தர்ராமன் தன் வீட்டுக்கு எடுத்துச் சென்று விடுவார். அதை ஒரு தோல்பையில் போட்டு தன் அறையில் வைத்திருப்பார். சுந்தர்ராமன் வீட்டில் தனியாக இருக்கிறார். இதெல்லாம் எனக்கு ராம்லால் தந்த விவரங்கள் தான். இந்த விவரங்களில் உருவாயிற்று என் திட்டம். அதற்கு ஒரு பெண் தேவையாக இருந்தது மற்றும் ஒரு கார் தேவையாக இருந்தது. பெண்ணின் பெயர் இந்திராணி. இந்திரா என்று கூப்பிட்டால் இவளுக்கு கோபம் வரும். இவளை எனக்கு ராஜசேகரன் என்பவர் மூலம் தெரியும். ராஜசேகரனிடம் நான் 6 மாதங்களுக்கு முன் வேலை செய்து கொண்டிருந்தேன். அவர் நிஜமாகவே பெரிய மனிதர். அவர் நினைத்தால் லாயர்ஸ் பேங்கை கூட கொள்ளையடிக்க முடியும். கெட்டிக்காரர். சினிமா எடுத்தார். படம் 3000 அடி பிடித்த பிற்பாடு ஓடாது என்று தெரிந்து கொண்டு ஒரு மார்வாடிக்கு விற்றுவிட்டார். கிண்டி ரேஸில் இவர் குதிரை ஒன்று ஓடுகிறது, ப்ளூ டைமண்ட். மன்னிக்கவும், நான் சொல்ல வந்தது இந்திராணியை பற்றி. குமாரி இந்திராணி ராஜசேகரனால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சினிமா நடிகை, குட்டி நடிகை. இவளை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் எல்லா சினிமா படங்களிலும் பார்க்கலாம். கதாநாயகி சந்தோஷமாக பாடும்போது திடீரென்று பின்னால் இருந்து தோன்றும் தோழிகள் பரிவாரத்தில் 4வது அல்லது 5வது பெண்ணாக இருப்பாள். தேனருவி என்ற படத்தில் இவளை கிட்டத்தில் காட்டினார்கள். கொட்டகை முழுக்க சீட்டி. இவளுக்கு இப்போது அதிக தேவையில்லை. பல படங்களில் நடித்துவிட்டாள். ஒரு வீடு வாங்கிவிட்டாள். அவ்வளவு பணமும் எப்படி கிடைத்தது என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம் அல்லது இருட்டு. ராஜசேகரனிடம் இருந்தபோது இவளை எனக்கு பழக்கம். தப்பாக ஒன்றுமில்லை. இவளைத்தான் எனக்கு உடந்தையாக சேர்த்து கொண்டேன். நான் என் திட்டத்தை இவளிடம் விவரித்த போது அயர்ந்து போய் என் முதுகில் தட்டி, ஆத்மா, நீ பெரிய ஆளையா என்று சிநேகித பாவத்தில் அணைத்து கொண்டாள். யுட்டிகோலன் வாசனை. என் திட்டத்தினால் அவளுக்கு 10,000ஆவது கிடைக்கும் என்று தெரிந்ததும் மிகுந்த ஆர்வத்துடன் நான் சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்தில் காத்திருந்தாள். கார். நான் உபயோகப்படுத்தியது புதிய கார். ராஜசேகரனிடமிருந்து இரவல் வாங்கியது. சனிக்கிழமை இரவு 12:30 மணிக்கு ஏஜென்ட் திரு சுந்தர்ராமன் வீடு இருக்கும் அந்த தெருவின் கோடியில் இந்திராணியுடன் காரில் மர நிழலில் காத்திருந்தேன். இந்திராணி வெள்ளை சேரி அணிந்திருந்தாள். காரில் மிக உஷ்ணமாக இருந்தது. காற்றோட்டம் எதுவும் இல்லை. பயத்தால் வேறு வியர்வை. இந்திரா பதற்றமாக மூச்சு விட்டு கொண்டு, ஆத்மா,
ஏதாவது தப்பாக நடந்து விட்டால் என்னை மாட்டி வைத்து விடாதே என்றாள். நான், பயப்படாதே இந்திரா, உன் நடிப்பு முடிந்ததும் அதில் உனக்கு கொஞ்சம் கூட தொடர்பு கிடையாது. உடனே நீ வீட்டுக்கு போய்விடலாம். அதோ பார், கோடியில் இடது பக்கத்தில் தெருவிளக்கு அருகில் தெருவுடன் ஒட்டியிருக்கும் அந்த வீடுதான், தயாரா என்று கேட்டேன். சைபர் வடிவத்தில் அவள் உதடுகள் தான் குவிந்தன. ஆனால் சப்தம் வரவில்லை. அவ்வளவு பயம். தெருவில் யாரும் இல்லை. கனமான நிசப்தம். நான் காரை கிளப்பி வெகு வேகமாக செலுத்தி சுந்தர்ராமன் வீட்டு எதிரில் சரேல் என்று பிரேக் போட்டு நிறுத்தினேன். இந்திரா இறங்கிக் கொண்டாள். நான் இறங்கினதும் என்னிடம் வந்து என் மேல் மயக்கமாக சாய்ந்தாள். கீழே போட்டுடாத என்று மெதுவாக சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள். நான் அவளை கைவாகு கொடுத்து அழைத்துச் சென்றேன். திரு சுந்தர்ராமன் வீட்டு கதவை அடைந்து தட்டினேன். பொத்தானை அழுத்தினேன். பதற்றத்துடன் 1, 2, 3, 4, 5 வரை எண்ணிவிட்டு மறுபடி கதவை தட்டினேன். இந்திராவின் மயக்கம் உண்மையான மயக்கம் போலவே இருந்தது. அவ்வளவு துவண்டு என் மேல் சாய்ந்திருந்தாள். மறுபடி கதவை தட்டினேன். உள்ளே மின்சார விளக்கை தட்டும் சத்தம் கேட்டது. செருப்பு சத்தம் கேட்டது. ஆத்மா, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளப்பா, ஒரு தப்பு நடந்தாலும் எல்லாம் கெட்டுவிடும் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். கதவு திறந்து சுந்தர்ராமன் எதிரே நின்றார். நடுத்தர வயது, தூக்க கலக்கம், டிரெஸ்ஸிங் கவுன். எஸ் என்று கேட்டார். என் மேல் சாய்ந்திருந்த பெண்ணை பார்த்ததும் திடுக்கிட்டு பின்வாங்கினார். நான் பதற்றம், அவசரம், கொஞ்சம் பயம் எல்லாவற்றையும் கலந்து, சார், நான் கார்ல வேகமா வந்துகிட்டு இருந்த போது இந்த பெண் உங்க வீட்டு எதிரில தெருவுல மயக்கமா விழுந்து கிடந்தா. நல்ல வேளை பிரேக் போட்டேன். உங்க வீட்டுல போன் இருக்கா? டாக்டருக்கு போன் செய்யலாம் என்றேன். அவர், ஓ மை குட்னஸ், உள்ளே கொண்டு வாங்க. மூச்சு இருக்கா என்று கேட்டார். இருக்கு, சாதாரண மயக்கம் போலதான் இருக்கு. இடதுபுறம் இருந்த அறையில் விளக்கு அருகில் இருந்த படுக்கையில் இந்திராவை சாய்த்தேன். அழகாக படுத்தாள். மூச்சை மேலும் கீழும் பலமாக விட்டாள். கண் மூடியிருந்தது. நான் சொன்னேன், தயவு செய்து ஒன்று செய்யுங்கள், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து முகத்தில் தெளியுங்கள். நான் அதற்குள் டாக்டருக்கு டெலிபோன் செய்கிறேன். அந்த ஜன்னல்களை கொஞ்சம் திறந்து விடுங்கள். ஆமாம், டெலிபோன் எங்கே இருக்கு? இஸ் தேர். கொஞ்சம் பார்த்துக்கங்க, இதோ வந்துறேன். முழுவதும் நம்பிவிட்டார் என்னை. பக்கத்தில் இருந்த செய்தித்தாளை எடுத்து அவள் முகத்தில் அவர் விசிறிக் கொண்டிருந்த போது நான் அந்த அறையை விட்டு டெலிபோன் இருக்கும் எதிர் அறைக்கு வந்தேன். அவசரப்படாமல் கண்டபடி சில எண்களை டயலில் சுற்றிவிட்டு அவரது தோள்பையை தேடிக்கொண்டே, டாக்டர் ராமுவா, நான் தான் சந்திரன் பேசுறேன். ஒருத்தர் மயக்கமா விழுந்துட்டாங்க. ஹிஸ்டீரியா மயக்கம் போல. உடனே வாங்க. ஆமா என்றேன். சுந்தர்ராமனின் தோள்பை மேஜை மேலேயே இருந்தது. அதனுள் பேங்கின் சாவி கொத்து இருந்தது. அதை கொஞ்சம் கூட சப்தம் எழுப்பாமல் என் கைக்குட்டையால் அமுக்கி பைக்குள் போட்டுக்கொண்டு டெலிபோனை வைத்துவிட்டு முதல் அறைக்கு சென்றேன். டாக்டர் வந்துருவாரு என்றேன் நான் அவரிடம். சுந்தர்ராமன் அவள் பக்கத்தில் நாற்காலியில் உட்கார்ந்து, முகத்துல தண்ணீர் அடிச்ச, கொஞ்சம் புரள்றாங்க, மயக்கம் தெளிஞ்சிரும் போல தோணுது என்றார். இந்திரா நான் சொல்லிக் கொடுத்தபடியே செய்தாள். இப்படியும் அப்படியும் புரண்டாள். கண்ணை கசக்கினாள். மறுபடியும் புரண்டாள். கண் விழித்தாள். திடீரென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டு, ஐயோ, நான் இங்க எப்படி வந்தேன் என்றாள். நான் என்ன நன்றாக நடிக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டேன். சுந்தர்ராமன், மிஸ், பயப்படாதீங்க, நாங்க உன்னோட நண்பர்கள் தான். இது என் வீடு. என் பேரு சுந்தர்ராமன். என் வீட்டு எதிரில தெருவுல நீங்க மயக்கமா விழுந்துட்டீங்க. கார்ல வரும்போது பார்த்து உன்னை இங்க அழைச்சிட்டு வந்திருக்காரு. இவரு பேரு என்று என்னை பார்த்து நிறுத்தினார். சுந்தரமூர்த்தி என்றேன். திடீரென்று உதயமான சந்திரன். நான் தெருவிழா விழுந்து கிடந்தேன் என்று தீனமாக கேட்டாள். ஆமாம். இந்திரா விசித்து விசித்து அழ ஆரம்பித்தாள். எனக்கு கொஞ்சம் பயமாகிவிட்டது. இதெல்லாம் நான் தயாரித்திருந்த கதை வசனத்தில் கிடையாதே. அழாதே, இவர் டாக்டருக்கு போன் பண்ணி இருக்கார். நாங்கெல்லாம் உன்னோட நண்பர்கள் தான், அழாதம்மா என்று கைக்குட்டையை அவளிடம் கொடுத்தார். நான், மிஸ், உங்க வீட்டு விலாசம் என்ன சொல்லுங்க என்றேன். அவள் என்னை கவனிக்காமல் சுந்தர்ராமனை கனிவுடன் பார்த்து, சார், எனக்கு இந்த மாதிரி மயக்கம் அடிக்கடி வரும். சினிமாவுக்கு போயிருந்தேன், கிட்டத்தட்ட தானேன்னு தனியா துணை இல்லாம போயிருந்தேன். அது தப்பா போச்சு. திரும்ப வரும்போது மயக்கம் வந்து, ஐயோ என்று கதறினாள். என்னாச்சு? சினிமாவுக்கு போறத யாருகிட்டையும் நான் சொல்லவே இல்லை.
வீட்ல ரொம்ப கவலைப்படுவாங்க. என்னை முதல் தடவை பார்ப்பது போல அவள் பார்த்தாள். சார், என்ன தயவு செஞ்சு உங்க கார்ல என்னோட வீட்ல கொண்டு போய் விட்டுடுங்களேன். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. வீட்ல ரொம்ப கவலைப்படுவாங்க என்று சொன்னாள். சுந்தரராமன், இல்லம்மா, கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு ரொம்ப களைப்பா இருக்கும். இவரு டாக்டருக்கு சொல்லி இருக்கார், டாக்டர் வந்துருவார் என்றார். இல்ல சார், எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. வீட்டுக்கு போய் தூக்க மாத்திரை சாப்பிட்டதும் முழுசும் சரியாயிடும். பிளீஸ் என்னை வீட்ல கொண்டு போய் விட்டுடுங்க என்று அழுகையுடன் கெஞ்சினாள். சார், உங்க கார்ல இவளை கொண்டு போய் விட்டுடுங்களேன் என்றார் சுந்தரராமன். சரி சார், அட்ரஸ் என்னம்மா என்று கேட்டேன் அவளை பார்த்து. சொல்லிக் கொடுத்தபடி முகவரியை சொன்னாள். தடுமாறி நடந்தாள். என்னை பிடித்துக் கொண்டே சுந்தரராமன் வீட்டு முன் விளக்கை போட்டு வாயில் வரை வந்தார். காரில் எப்படி என்றாள் இந்திரா. பிரமாதம் போ, சாவித்திரி பிச்சை வாங்க வேண்டும். 12 நாள் இத ஒத்திக பார்த்தேனாக்கும் என்று அவள் சொல்ல, நான் சொல்லிக் கொடுத்ததை மீறி கொஞ்சம் பேசிட்டேன். ஆத்மா, அந்த ஆளு நிஜமாவே நம்பிட்டார் என்ன. நான் அழுத போது அவர் கண்ணிலையும் கண்ணீர் வந்துருச்சு. என் நடிப்பு திறமை எப்படி? ரொம்ப அபாரம். உன்னோட திறமைய டைரக்டர்கள் தான் கவனிக்கணும் என்று அவசரமாக சொல்லிவிட்டு காரை விரட்டினேன். எனக்கு வேலை நிறைய இருந்தது. போகும் வழியில் அவளை அவள் வீட்டருகில் இருந்த தெரு திருப்பத்தில் இறக்கிவிட்டேன். ராம்லால் நெற்றியை துடைத்துக் கொண்டு பேங்கில் காத்திருந்தான். மிக கவனமாக இருட்டில் பார்க் அருகில் காரை நிறுத்தினேன். சாவி கிடைத்ததா என்று கேட்டான். சாவி கொத்தை வாங்கி அவசர அவசரமாக பேங்கை திறந்தான் அவன். இருளில் அழைத்துச் சென்றான். டார்ச் விளக்கின் வெளிச்சத்தில் சுவரில் பதிந்திருந்த இரும்பு பெட்டியை திறந்தோம். பணம், பணம், நிறைய பணம். ஒழுங்காக இருந்த 1000 பண அடுக்குகள். பக்கத்தில் இருந்த குப்பை கூடைகளை காலி செய்து அவைகளில் பணக்கட்டுகளை நிரப்பினோம். காரில் டிக்கியை திறந்து அவைகளை அதில் கொட்டி நிரப்பினோம். வேலை முடிந்தது. ராம்லால் டிக்கியை மூடி சாவியை கொண்டு வந்து என் கையில் கொடுக்கும் போது திடீர் புயல் போல 5-6 ஜீப்புகள் வந்து டயரை கிழித்து கொண்டு பிரேக் போட்டு எங்களை சூழ்ந்து கொண்டது. மின்னல் போல எல்லாம் நடந்தது. சுற்றிலும் போலீஸ்காரர்கள். சுலபத்தில் எங்களை பிடித்து விட்டனர். ஓடக்கூட நேரமில்லை. நான் தவித்தேன். என்ன தப்பு செய்தேன் இந்த திட்டத்தில்? எனக்கு அகப்பட்டு கொண்டதில் வருத்தமில்லை. எவ்வளவு மூளை நிறைந்த திட்டம்! பாழ்பட்டதுதான் வருத்தம். எப்படி பாழ்பட்டது தெரியுமா? எனக்கு சொல்லவே வெட்கமாக இருக்கிறது. காவல் நிலையத்தில் ஒரு போலீஸ்காரனிடம் வாங்கி காலை செய்தித்தாளை பார்த்தேன். 1 அடி உயர எழுத்துக்களில் என் திருட்டு முயற்சியை பற்றிய செய்தி வந்திருந்தது. சுந்தரராமனின் புகைப்படம், என் புகைப்படம். எப்பொழுது இதை எடுத்தார்கள்? அதுவும் தலைவாரி கொள்ளாமல். சுந்தரராமனுடன் அந்த செய்தித்தாளின் நிருபராம். சோம்பேறி, பெரிய கித்தாய்ப்பாக என் திட்டம் பாழானது எப்படி என்று விவரித்திருந்தார்கள் அந்த பேப்பரில். பேங்கின் ஏஜென்ட் திரு சுந்தரராமன், வயது 42, 15 வருடம் பேங்கில் வேலை செய்து வருபவர். அவர் சொன்னார், முதலில் நான் நிஜமாகவே ஏமாந்து விட்டேன். ஆனால் அவன் அந்த பெண்ணுடன் காரில் திரும்ப போகும்போது அவள் அணிந்திருந்த வெள்ளை சாரியை பார்த்தேன். என்னடா, இந்த பெண் தெருவில் மயக்கமாக விழுந்திருந்தாள் என்றானே. தெருவோ புதிதாக செம்மண் போட்ட தெரு. அவள் புடவையோ ஒரு கரையும் இல்லாமல் அப்பழுக்கற்று இருந்தது. எனக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் அப்புறம் அவன் அவசர அவசரமாக டெலிபோனில் பேசியது ஞாபகம் வந்தது. டாக்டரை வர சொல்லிவிட்டேன் என்று கூறினான். எந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று டெலிபோனில் சொல்லவில்லையே. டாக்டருக்கு எப்படி என் வீட்டு முகவரி தெரியும்? உடனே என்னுடைய அறைக்கு சென்று என் கைப்பையை தேடினேன். பையில் சாவி கொத்து இல்லை. உடனே போலீசுக்கு. பார்த்தீர்களா, இப்படித்தான் ஒரு சின்ன விஷயத்தில் என் மாபெரும் திட்டமே கெட்டுவிட்டது. யாராவது ஒரு நல்ல வக்கீலாக இருந்தால் பார்த்து சொல்லுங்களேன். சுஜாதா அவர்கள் எழுதிய திட்டம் என்றால் திட்டம் சிறுகதை முற்றும். இந்த கதை குமுதம் பத்திரிகையில 25/7/1963 வெளிவந்தது.